கேப்டன் விஜயகாந்த் வெர்சஸ் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார். வானத்தை போல வெர்சஸ் சூரியவம்சம். இது கண்டிப்பா நான் எதிர்பார்த்ததுதான். இதுக்கு மைக்கத்துக்கு அந்த மாதிரி ஒரு இது டபுள் ஆக்ஷன் வரும்போது சரத்குமார் அடிச்சுக்க முடியாது. அந்த சக்திவேல் கவுண்டருக்கும் சின்ராஸுக்கும் இருக்க வேரியேஷன் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே வேற வேற ஆளு அப்படின்ற மாதிரி இருக்கும். நல்லா பர்ஃபார்மும் பண்ணிருப்பாரு. சூரியவம்சம். சின்ன கவுண்டர் வெர்சஸ் நாட்டாமை. சின்ன கவுண்டர்ல வந்து சிவாஜி மாதிரி நடிச்சிருப்பாரு இவர் கேப்டன். அந்த பொறுமையா அவரோட ஆக்டிங்கே வேற லெவல்ல இருக்கும். சின்ன கவுண்டருக்கு தான். சின்ன கவுண்டர் தான். சேதுபதி ஐபிஎஸ் வெர்சஸ் பச்சை கிளி முத்துச்சரம். சேதுபதி ஐபிஎஸ்ல வந்து அந்த ஒரு பெரிய கிளாக் இருக்கும், அதை பிடிச்சிட்டு தொங்குவார் அவர். பிரம்மாண்டமா இருக்கும் அந்த சீனை பார்க்கறது. நம்மளுக்கே அப்படியே ஒரு மாதிரி பதட்டமா இருக்கும். ஐயோ கேப்டனுக்கு ஏதாவது ஆயிடுமா அந்த மாதிரி. அதனால சேதுபதி ஐபிஎஸ் தான். எங்கள் அண்ணா வெர்சஸ் சமுத்திரம். பிரபுதேவா, பாண்டியராஜன் அவங்க மூணு பேரும் அந்த பேண்ட் அவுத்துலாம் ஒரு இது பண்ணுவாங்க. பட்டாசு கல்லாம் விழுவாங்க பாருங்க. அதெல்லாம் செம்மையா இருக்கும். ஸோ எங்கள் அண்ணா தான். எங்கள் அண்ணா. ரமணா வெர்சஸ் நட்புக்காக. கண்ணை மூடிட்டு ரமணா தான் சொல்லிடுவாங்க. ஆனா நட்புக்காகவும் எனக்கும் வந்து ஒரு சைல்ட்ஹுட் கனெக்ஷன் இருக்கு. சம்மர் ஹாலிடேஸ்க்கு வந்து ஊருக்கு போவோம். அங்க வந்து பீச்ல வந்து கொம்பு நட்டி வேஷ்டி கட்டி ப்ரொஜெக்டர்ல போடுவாங்க. சனிக்கிழமையில வந்து நைட்டு படம் போடுவாங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி இதுல நான் ஃபர்ஸ்ட் பார்த்த படம் வந்து நட்புக்காக. இந்த காரணத்துக்காக நான் நட்புக்காக போறேன். நைஸ். கேப்டன் பிரபாகரன் வெர்சஸ் அரசு. அந்த பக்கத்தை சொல்ல கேப்டன்ற பேர் வந்த படம். கேப்டன் பிரபாகரனை பத்தி ஒரு வீடியோ ஃபுல்லா பேசலாம். கண்டிப்பா கேப்டன் பிரபாகரன் 100வது படம். அப்ப வந்து ஒரு மித்து இருந்தது என்னன்னா வந்து 100வது படம் ஓடவே ஓடாது யாருக்குமே. ரஜினிகாந்துக்கும் ஃபெயிலியர் படம், ஆக்சுவலா கமல்ஹாசனுக்கும் ஃபெயிலியர். இந்த மித்து வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி 100வது படம் யாருக்குமே ஓடாது, அதை வந்து பிரேக் பண்ண படம். செம வசூல்ல வந்து எக்கச்சக்கமா ஓடின படம் வந்து 100வது படம் இவருக்கு. வெரி நைஸ். ஹானஸ்ட் ராஜ் வெர்சஸ் ஏய் வந்து ரொம்ப கனெக்டடா இருக்கும். அதனால நான் ஏய் போறேன். சத்ரியன் வெர்சஸ் ஐயா. ஐயா ஒரு மஜா படம். அப்படிதான் சத்ரியன் சொல்ல போறேன். சத்ரியன் வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஸ்கிப் பண்ண ஒரு படம். தளபதி பேசுற மாதிரி, நாயகன் பேசுற மாதிரி சத்ரியனை வந்து பேசவும் மாட்டாங்க. தெரியலாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தானே இது பண்ணது. அதோட இதுதான் ஸ்டோரி தான். என்னோட சைல்ட்ஹுட்ல வந்து ஒரு டிராமாவை கொடுத்த வில்லனா இந்த திலகன் அவர். அதுல வேற ஆமா, இந்த காதுல எல்லாம் முடியெல்லாம் வச்சுட்டு அவர் பார்த்தாலே வந்து அப்படியே பயமா இருக்கும். மைண்ட்ல வந்து அப்படி ஒரு தங்கின படம் வந்து சத்ரியன். வந்து பெஸ்ட் படம். நரசிம்மா வெர்சஸ் போர் தொழில். நல்லா இருக்கும். ஆக்சுவலா நரசிம்மா அந்த காமெடியா தான் இருக்குமே தவிர அந்த ஒரு சீரியஸ்னஸ் இருக்காது. சைக்காட்டிஸ்ட் வந்து கேட்பாரு, நரசிம்மா நான் உன்னோட மனசோட ஆழத்துக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. இவர் திரும்பி பார்த்து ரொம்ப ஆழத்துக்கு போயிடாத, மூழ்கி செத்துருவாரு. போர் தொழில் வந்து அது கூட கம்பேர் பண்ண முடியாத மாதிரி ஒரு சப்ஜெக்ட். போர் தொழில் தான் சூப்பர். கேப்டன் வின்ஸ்.